ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 126 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷினில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகரந்த சேர்க்கை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, அனிமோஃபிலி, எண்டமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, சூபிலி கொடுத்துருக்காங்களே. இது எல்லாமே வந்து காற்று, நீர், பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடியவை. ஓகேங்களா? அது வந்து எந்தெந்த தாவரத்தில் நடைபெறுது அதுதான் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது அனிமோஃபிலிக்கு எடுத்துக்காட்டு எந்த தாவரம், எண்டமோஃபிலிக்கு எடுத்துக்காட்டு அதாவது எந்த தாவரம், அதான் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காது. ரைட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சால்வியா, புற்கள், கல்வாழை, வாலிஸ்னீரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அனிமோஃபிலிக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்களில் நடைபெறும். அனிமோஃபிலி வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை, அது வந்து புற்களில் நடைபெறுது. அதே மாதிரி எண்டமோஃபிலி வந்து நீரின் மூலம், அதாவது பூச்சிகள் மூலம் அது வந்து சால்வியா, ஆப்ஷன் பி. அடுத்து ஹைட்ரோஃபிலி அப்படின்றது வாலிஸ்னீரியா, சூபிலிக்கு எடுத்துக்காட்டு வந்து கல்வாழை. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 1, 4, 3 இதான் வந்து ஆன்சர். அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 2, 1, 4, 3 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். புக்கில் இருக்குது. எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 244 இருக்கும் பாருங்கள். காற்று வழி மகரந்த சேர்க்கையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அனிமோஃபிலின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள், புல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எண்டமோஃபிலி சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து இதில் கொடுத்துருக்கல. வேறு எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கும். பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 232 இருக்கும். சால்வியா தாவரம்னு கொடுத்துருப்பாங்க. சால்வியாவில் மகரந்த சேர்க்கை, அதாவது பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை, சால்வியா தாவரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் அந்த புக்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் நான் அந்த ப்ரூஃப் இதில் வைக்கல, ஆனால் அந்த பேஜில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் வந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அங்கே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கீழே வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். எல்லாமே அதில் எல்லா டீச்சர்ஸும் வந்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ண நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வந்து அந்த குரூப்பில் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுறதுக்கான எல்லா ப்ரூஃபும் அதில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தும் நீங்கள் அந்த குரூப்பில் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பூச்சிகள் வழி மகரந்த, அதாவது எண்டமோஃபிலிக்கு எடுத்துக்காட்டு வந்து சால்வியா. அதுதான் நம்ம இங்கே ஆன்சரில் நம்ம பார்த்தோம். எண்டமோஃபிலிக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்? 1 சால்வியா தான் பார்த்தோம் இல்லையா? அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கில். அடுத்தது நீர்வழி மகரந்த சேர்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைட்ரோஃபிலி சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் வாலிஸ்னீரியா. இதுவும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அடுத்தடுத்த பேஜ்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 245. முன்னாடி பார்த்தது பேஜ் நம்பர் 244 இருக்கும். இது 45 இருக்கும். 245. அடுத்தது விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை என்னென்னா சூஃபிலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு இதோ இருக்குது பாருங்கள், கல்வாழை. ஓகேங்களா? அவ்வளோதான். 4 ஆன்சரும் இந்த புக்கில் இருக்குது. 3 ஆன்சர் இந்த புக்கில் இருக்குது. ஒரு ஆன்சர் மட்டும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.